வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன. இப்போ உன் மாப்பிள்ளை என்னமோ சொன்னதோட கோவிலுக்கு வந்துட்டேன், என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஊர் தலைவி அப்படிங்கிற மரியாதைக்காக தான் நான் இந்த ஊர் கோவிலுக்கு வந்திருக்கேன். நீ தேவையில்லாம வேற எதுவும் நினைக்காத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் மாப்பிள்ள சொன்னா அப்படிங்கறதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு தெரியும். சரி, எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மாப்பிள்ள வந்துட்டு உண்மையான பேரை யாரு அப்படிங்கறத என்கிட்ட சொல்றேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்தேன். அதுக்கு வில்லி சிரிக்கிறாங்க, அக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாக்கா? ஏன்னா உண்மையான பேரனே அவன்தான். அவன்தான் உண்மையான பேரன். அவனே உன்கிட்ட சொல்றானா கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் சொல்றேன்னு. இப்பயாவது உனக்கு புரியுதா இல்லையா? அவனோட பிளான் என்ன தெரியுமா? இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். அது வரைக்கும் அவன் யாருங்கிற ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதுதான் அவனோட பிளான். ஆனா நீ பாட்டுக்கும் அவன் சொல்றது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, எப்ப பார்த்தாலும் நீ மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது ஒரு வகையில குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, மாப்பிள்ளதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மைய சொல்றேன், அந்த உண்மையான சேதுபதியோட பேரை யாரு அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீ தேவையில்லாம வந்துட்டு இப்படி எல்லாம் மாப்பிள்ளைய பத்தி தப்பா சொல்லாத எப்ப பார்த்தாலும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, நான் இப்ப சொல்றது உனக்கு தப்பாதாங்க தெரியும். என்னைக்கு உனக்கு உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ. இங்க பாருக்கா, அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும். ஒருவேளை அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் நீ மாமாவை கூட்டிக்கிட்டு கும்பாபிஷேகம் நடக்காம நீ பாட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுவ. அதனாலதான் அவன் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ அது கூட தெரியாம இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என்ன பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள என்கிட்ட போய் சொல்ல மாட்டாரு. மாப்பிள்ள மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம மாப்பிள்ளைய பத்தி இப்படி தப்பு தப்பா சொல்லாத, இதோட விடு அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, உனக்கு இப்ப இல்லக்கா, கண்டிப்பா ஒரு நேரம் உனக்கு உண்மை தெரிய வரும். அப்படி தெரிய வர்றப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் இருக்காது. என் மாப்பிள்ளை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வெள்ளி சொல்றாங்க, அக்கா, உன் நம்பிக்கை என்ன ஆக போகுது அப்படிங்கறத நான் பொறுத்திருந்து பார்க்க தானே போறேன் அப்படின்னு நம்ம வில்லி சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்ககிட்ட என்னால திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறம் வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்காக்காரி, இன்னைக்கு உன் மாப்பிள்ள யாரு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியதான் போகுது. நாங்க எல்லாருமே சேர்ந்து தெரிய வைக்கதானே போறோம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்களோட கூட்டத்தை காமிக்கிறாங்க. காளியம்மா ஒரு திட்டத்தை ரெண்டு பேருக்கிட்டையும் சொல்ல, அவங்க ரெண்டு பேருமே சூப்பர், இதன்படி பண்ணா இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பா நின்னு போயிரும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு முத்து, நான் சொன்ன ஆளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதோட அவரு போய் ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அவரு கையில ஒரு ரெண்டு பொருள் வச்சிருக்காரு. அதுல டயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டீங்களா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கரெக்டா கொண்டுட்டு வந்துட்டோம், இதுல டயத்தை செட் பண்ணா போதும் அப்படின்னு. காளியம்மா சொல்றாங்க, நான் சொல்ற டயத்தை பிக்ஸ் பண்ணுங்க. ஒண்ணு 9 மணிக்கும் இன்னொன்னு 9:45க்கும் டயத்தை பிக்ஸ் பண்ணுங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா டயத்தை பிக்ஸ் பண்றாரு. அப்புறம் அவரை வந்து, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. அப்படி நீ யாருக்கிட்டையாவது மூச்சு விட்ட அப்புறம் ஓ மூச்சு இருக்காது அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, அம்மா அம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. காளியம்மா முத்துக்கிட்ட, இங்க பாரு, இந்த ரெண்டு பொருளையும் என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல? அதுக்கு அவரு சொல்றாரு, சரி காளியம்மா அப்படின்னு போயிட்டு நேரா மாலைக்குள்ள அந்த பொருளை வச்சுட்டு இன்னொன்னு முளைப்பாரிக்குள்ள இன்னொரு பொருளை வச்சு கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்து காளியம்மா கிட்ட காமிக்கிறாங்க. காளியம்மா, இத பார்த்தா யாருக்குமே சந்தேகம் வராது. பாத்தியா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, ஆமா, இந்த மாலைக்குள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த முளைப்பாரிக்குள்ள இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. இந்த முளைப்பாரிய கொண்டு போய் கூட்டத்தோட கூட்டமா வச்சிருங்க. நம்மளோட ஆள் ஒருத்தரை அனுப்பி எப்படியாவது
இந்த முளைப்பாரி அந்த ரேவதியோட தலைக்கு போற மாதிரி பண்ணணும். இது கேட்டதும் முத்து சொல்றாரு, சரி காளியம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, காளியம்மா சொல்றாங்க, இந்த வாட்டி நம்ம பண்ற பிளான் ஒரு செகண்ட் கூட தப்ப கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தி, இந்த வாட்டி நம்ம பிளான் ஒரு நிமிஷம் கூட தப்பிக்காது அப்படின்னு சொல்ல, காளியம்மாளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லனும் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை எடுத்துட்டு போறாங்க. முத்து நேரா அந்த இடத்துக்கு போயிட்டு ஒருத்தரை கூப்பிடுறாங்க. அவருதான் இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ஆளு. முத்து நேரா அந்த ஆளுகிட்ட மாலையை கொடுத்து, இங்க பாரு, இந்த மாலையை கொண்டு போய் கரெக்டா அந்த ராஜாவுக்கு போடுவாங்கல்ல, அந்த மாலையை எடுத்துட்டு இந்த மாலையை வச்சிரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அவர் அந்த மாலையை கொண்டு போய் கரெக்டா அவங்க மாமாவுக்கு போட வேண்டிய மாலையிட்ட வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் முளைப்பாரி கரெக்டா ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி செஞ்சிருவியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவேங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முளைப்பாரிய வாங்கிட்டு போறாங்க. கொண்டு போய் கரெக்டா அந்த இடத்துல வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய சாமி கும்பிடுறதுக்காக கூப்பிட எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முளைப்பாரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, பாட்டி ஒரு தடவை இந்த கோவிலுக்கு நாங்களும் முளைப்பாரி தூக்கணும்ல பாட்டி, மறுபடியும் தூக்க போறோமா? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா முளைப்பாரிய இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லாரும் முளைப்பாரிய தூக்கி வைக்கும் பொழுது ஒரு பொண்ணு வந்துட்டு டக்குன்னு நம்ம ரேவதியோட தலையில ஒரு முளைப்பாரிய எடுத்து வைக்கிறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி நீ யாருமா, நீ ஏன் பேத்தி தலையில நீ வைக்கிற? அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லம்மா, இது மாதிரி முளைப்பாரி தூக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதாமா தூக்கி வச்சேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி சரி போ. அம்மாடி ரேவதி, தலையில முளைப்பாரி வச்சுட்டா கீழே இறக்க கூடாதுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முளைப்பாரிய தலையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. முளைப்பாரி அந்த இடத்துல இருந்து கிளம்புது. இன்னொரு பக்கம் நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. அதே நேரம் நம்ம மயிலு வந்துட்டு அந்த வில்லிய பாத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில எதுவும் திட்டம் போடுறாங்களா அப்படின்னு. அப்பதான் வில்லி போன் பேசுறத மயிலு கவனிக்கிறாரு. என்னடா இது, இந்த நேரத்துல போன் பேசுறாங்க, இவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க, சரி பாப்போம் அப்படின்னு மறைஞ்சிருந்து பாக்குறாரு. அப்போ அந்த வில்லி கேக்குறாங்க, என்னங்க அடுத்த பிளான் ரெடி ஆயிட்டா அப்படின்னு. அதுக்கு அவரு கேக்குறாரு, அதெல்லாம் ரெடி ஆகிருச்சு, சரி அங்க முளைப்பாரிய தூக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் முளைப்பாரிய தூக்கிட்டாங்க, இங்க ரேவதியோட தலையில முளைப்பாரி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கோவில் திருவிழா நிக்க போகுது பாருங்க அப்படின்னு. இது கேட்டதும் மயிலு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. எதுக்காக முளைப்பாரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? கண்டிப்பா அந்த முளைப்பாரியில ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இந்த விஷயத்த பத்தி உடனே நம்ம சகல கிட்ட சொல்லணுமே அப்படின்னு அவரு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த முளைப்பாரியில நீங்க வச்ச பொருள் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இது கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரேவதி எல்லாரும் சேர்ந்து முளைப்பாரிய தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சகல நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சகல சொல்றாரு, சகல இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது. அதுக்கு ஹீரோ கேக்குறாரு, என்னங்க சொல்றீங்க? அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல இந்த சந்திரா வந்துட்டு அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நானும் நம்பிட்டேன். இந்த சந்திரா அந்த வில்லன்கள் எல்லாருமே சேர்ந்து ரேவதியோட அந்த முளைப்பாரியில எதையோ வச்சிருக்காங்க, அந்த முளைப்பாரினால ரேவதி உயிருக்கு ஆபத்து வரப்போகுது, எப்படியாவது ரேவதியோட உயிரை காப்பாத்தணும் சகல அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க மாமாவை பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பாத்துக்கிறதுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த ரேவதி இருக்கிற இடத்துக்கு வராங்க கார் எடுத்துக்கிட்டு. பாட்டி வந்துட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு காரை கொண்டாந்து நிப்பாட்ட பாட்டி நேரா ரேவதிய பார்த்து, பேராண்டியும் வந்துட்டான், பொண்டாட்டி முளைப்பாரி இருக்கிறத பாக்க வந்திருப்பான் போல அப்படின்னு. அப்ப ஹீரோ ஓடி வந்து ரேவதியோட தலையில இருக்கிற முளைப்பாரிய வாங்குறாரு. இத பாத்துட்டு அங்க உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி கேக்குறாங்க, பேராண்டி என்னையாச்சு, தலையில இருக்கிற முளைப்பாரிய இறக்க கூடாதியா, அம்மன் கோவிலுக்கு போய்தாயா இறக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ரேவதியோட உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து பாட்டி. இத கேட்டதும் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க.
என்னையா சொல்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்ட்டு ரேவதியோட தலையில இருக்கிற முளைப்பாரிய கீழே எடுத்து வச்சு அந்த முளைப்பாரிக்குள்ள ஏதோ இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா உள்ளார ஒரு பொருள் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி கேக்குறாங்க, ஐயா என்னையா இது? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இதுக்கு உள்ள டைம் முடிய போகுது பாட்டி, எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி நிக்க சொல்ல எல்லாரும் பயந்து அந்த இடத்துல இருந்து தள்ளி நிக்க ஹீரோ அதை கொண்டு போய் வீசுறாரு. தண்ணிக்குள்ள வீசினதோட தண்ணிக்குள்ள இருந்து டக்குன்னு வெடிக்குது. இதையெல்லாம் பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி இதை பார்த்துட்டு, ஐயோ என்னையா இது, இவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு, கொஞ்ச நேரத்துல என் பேத்திக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்னு அப்படின்னு. ஊர் மக்கள் சொல்றாங்க, என்ன இது இவ்வளவு பெரிய அநியாயமா இருக்கு, இதை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதை யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறது எனக்கு தெரியும், நீங்க யாரும் இத பத்தி கோவில்ல போயிட்டு சொல்ல வேணாம், எல்லாரும் ரொம்ப பதட்டப்படுவாங்க, நீங்க எல்லாரும் கோவிலுக்கு போங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா ரேவதிக்கு இது முளைப்பாரி இல்லையே ஐயா, எல்லாரும் கேட்பாங்களே. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போய் வண்டிக்குள்ள இருக்கிற அந்த முளைப்பாரி எடுத்துட்டு வந்து ரேவதியோட தலையில வைக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு என்ன ஆயிருக்கும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு அதான் நான் வந்துட்டேன்னா நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு ஊர் மக்கள் கிட்ட இந்த விஷயத்த பத்தி அங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறம் பாட்டி வந்துட்டு ரொம்ப பயத்திலேயே போறாங்க. கொஞ்ச நேரத்துல என் பேத்திக்கு என்ன நிலைமை ஆகிருக்கும், இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணுமா அப்படின்னு பாட்டிக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்புறமா முளைப்பாரிய கொண்டு போய் அம்மன் கிட்ட வைக்கிறாங்க. இத வந்து முத்துவும் சிவனாண்டியும் பாக்குறாங்க. என்ன இது ஒண்ணுமே ஆகல, சரி நம்ம பிளான் இதாயிட்டு போல, இத காளியம்மா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா காளியம்மால போய் பாக்குறாங்க. காளியம்மா கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, எங்க அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பைய கண்டுபிடிச்சிட்டான் போல, இந்த ரேவதிக்கு ஒண்ணுமே ஆகல, அவ நல்லபடியா கோயிலுக்கு வந்துட்டா. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இருக்கட்டும் மறுபடியும் நம்ம இன்னொன்னு வச்சிருக்கோம்ல அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து சொல்றாரு, இங்க பாரு காளியம்மா, எனக்கு அதுலயே நம்பிக்கை இல்ல, அதையும் அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு தோணுது. அப்ப காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நம்ம பிளான் கண்டிப்பா இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆகும், இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. இதை கேட்டதும் அவங்களும் சரி காளியம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இந்த ரேவதிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போனை பார்த்துட்டு சந்திரா தான் போன் பண்றா. சந்திரா கேக்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு, இந்த ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இங்க நடக்கலையே. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க அதுக்குள்ளயும் அந்த டிரைவர் பைய உண்மைய கண்டுபிடிச்சிருப்பான் போல, பொண்டாட்டிய காப்பாத்திட்டான் அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்போ கண்டிப்பா அவன் அலாட் ஆயிருவான். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, ஒண்ணு மிஸ் ஆனாலும் இன்னொன்னு மிஸ் ஆக கூடாது அப்படிங்கறதுக்காக கரெக்டா நாங்க பண்ணி வச்சிருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லியும் சரிங்க, இந்த வாட்டி பிளான் கரெக்டா இருக்கணும் சொல்லிட்டேன், இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த கும்பாபிஷேகம் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப பாட்டி வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு, கொஞ்ச நேரத்துல என் பேத்திக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வர பார்த்துச்சு, அம்மா நீதான் இருந்து என் பேரனை கடவுள் மாதிரி அனுப்பி என் பேத்திய காப்பாத்திருக்க, இல்லைன்னா என் பேத்திக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால அப்படின்னு பாட்டி ரொம்பவே பயத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு மாசான சீன் வந்துட்டு அப்கமிங் எபிசோடுல வரப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. சோ இதே மாதிரி இன்னுமே நம்ம ஹீரோவோட மாசான சீனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரு ஃபைட்டை தான் எதிர்பார்க்கிறாங்க.
சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.